ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆயிஷா, நீ எப்போது கோபத்தோடு இருக்கிறாய், எப்போது என் மீது சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எப்படி அல்லாஹ்வுடைய தூதரே, நீ கோபத்தோடு இருந்தால் சொல்லுவாய் இப்ராஹிமின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன், நீ சந்தோஷத்தோடு இருந்தால் சொல்லுவாய் முஹம்மதின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன். லா இலாஹா இல்லல்லாஹ். மனைவி அறிந்திருந்த கணவன் யார் உதாரணம் வேண்டும் இதை விட? ஒரு மனைவி எப்போது சந்தோஷப்படுவாள், கோபப்படுவாள், முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த சமூகத்துடைய தலைவருக்கு தெரியும். லா இலாஹா இல்லல்லாஹ். அப்படி தெரியவில்லையா, அந்த மனைவியை புரியவில்லையா, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். எப்போது அந்த பெண்ணை திருமணம் முடித்த உடன் அந்த பெண்ணுடைய நுனியை பிடித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன உதவினார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரிஹா வ கைரி மா ஜுபிலத் அலைஹி. யா அல்லாஹ், இந்த பெண்ணுடைய நன்மைகளை எனக்கு கொடு, இயற்கையில் அமைந்த இந்த பெண்ணுடைய நன்மைகளை கொடு, தீமைகளை, இந்த பெண்ணிடத்திலிருந்து வரக்கூடிய தீமைகளை தடுத்து விடு. இந்த பெண்ணுடைய இயற்கையான தீமைகள், இந்த இயற்கை குணத்துடைய தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு. எத்தனை பேர் இந்த துஆ செஞ்சோம்? எத்தனை பேர் இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கணும்? மீதி இருக்கவங்க எல்லாம் என்ன செய்வீங்க? இன்னொரு திருமணம் செய்வீங்க. லா இலாஹா இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக.